அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து, குறிப்பாக இயல் 1 பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 45 கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அறிஞ்சொல் பொருள் கண்டறிக, சங்க இலக்கியங்கள், இந்த டாபிக் உள்ளது மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். தேவையில்லாத மற்ற டாப்பிக்கை நம்ம எடுக்கலை. மொத்தம் 45 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடணும்னு தோணுச்சுன்னா லைக் போட்டுருங்க. சரி, ஓகே, கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை: விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். விடை CDAB. இதுதான் விடை. இரண்டாவது கேள்வி. ஆல அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர். விடை: இப்படி பாடியவர் ஔவையார். மூன்றாவது கேள்வி. சேர்த்து எழுதுக. இதற்கான விடை தமிழெங்கள். நாலாவது கேள்வி. அமுதென்று பிரித்து எழுதுக. அமுதென்று இதை பிரித்து எழுத வேண்டும். இதுக்கான விடை அமுது கூட்டல் என்று. ஐந்தாவது கேள்வி. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. மீன், பார், அரசு, உலகம், இந்த வார்த்தையெல்லாம் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில் 54வது பாட்டில் இருக்குது. பார் என்பது பெரும்பானாற்று படையில் 435வது பாட்டில் இருக்குது. அரசு என்பது திருக்குறளில் 554வது குறள் இருக்குது. உலகம் என்பது திருமுருகாற்று படையில் முதல் பாட்டில் இருக்குது. இங்கே ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் அந்த மாதிரி விலங்குகளுடைய பேர் வந்தால் குறுந்தொகை. பார் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்டு பெரும் படையை பார், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உலகம் அப்படிங்கிறது கடவுளால் தான் இயங்குது, திருமுருகாற்று படைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BADC. ஆறாவது கேள்வி. செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்பயிர். இதுக்கான விடை செம்மை கூட்டல் பயிர். ஏழாவது கேள்வி. சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மேதினினா உலகம், ஆழிப்பெருக்குனா கடல்கோள், தொன்மைனா பழமை, விளைவுனா வளர்ச்சி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BACD. இதுதான் விடை. எட்டாவது கேள்வி. செந்தமிழ் பிரித்து எழுதுக. செந்தமிழ். இதுக்கான விடை செம்மை கூட்டல் தமிழ். ஒன்பதாவது கேள்வி. தாவர இலை பெயர்களை பொறுத்துக. அதாவது எந்த தாவரத்துக்கு எது இலை பெயராக வரும், இப்படி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? புல் அப்படின்னா கோரை புல், வரகுக்கு தாள், பசலை கீரை, பலா இலை. அப்போ விடை ABCD. பத்தாவது கேள்வி. பொய்யகற்றும் பிரித்து எழுதுக. பொய்யகற்றும். இதுக்கான விடை பொய் கூட்டல் அகற்றும். 11வது கேள்வி. எட்டு கூட்டல் திசை சேர்த்து எழுதுக. எட்டு கூட்டல் திசை. இதுக்கான விடை எட்டு திசை. 8, 10 போன்ற திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8 திசை இத்து வரும். 8 திசை என்பது கரெக்டு. 12வது கேள்வி. பொறுத்துக. மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபுனா என்ன, முரண்னா என்ன, இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? மோனை அப்படிங்கிறது பாடலின் முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகை என்பது பாடலின் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இயைபு என்பது பாடலின் இறுதி எழுத்து ஒன்றி வருவது. முரண் என்பது பாடலில் எதிர் எதிர் சொற்கள் இடம்பெறுவது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா CBAD. 13வது கேள்வி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று சொன்னவர் யார்?
இதற்கான விடை பாரதியார். 14வது கேள்வி, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? இதற்கான விடை தொல்காப்பியம். 15வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். காரணம், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்து 16வது கேள்வி, வலஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது வலஞ்சொலி எழுத்து அல்ல? இதற்கான விடை யா என்பது வலஞ்சொலி எழுத்து அல்ல. ஆ, ஏ, ஔ இதெல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள். 17வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிது. காரணம், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்கள். 18வது கேள்வி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலம்பு கூட்டல் அதிகாரம். இதற்கான விடை சிலப்பதிகாரம். 19வது கேள்வி, கலைச்சொல் அறிக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறின்னா சர்ச் என்ஜின், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், செயலினா ஆப். அப்போ விடை BACD. 20வது கேள்வி, இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது எது? இதற்கான விடை நியா என்பது பொருந்தாதது. டா, யா, லா இதெல்லாமே இடஞ்சொலி எழுத்துக்கள். நியா அப்படிங்கிறது வலஞ்சொலி எழுத்து. 21வது கேள்வி, தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல். தமிழின் கிளவியும் அதனோரற்றே. இதற்கான விடை தொல்காப்பியம் கூறுகிறது. 22வது கேள்வி, அஃறிணை பிரித்து எழுதுக. அஃறிணை. இதற்கான விடை அல் கூட்டல் திணை. 23வது கேள்வி, தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்னும் பாடல் தொல்காப்பியத்தில் எந்த பாடலில் உள்ளது? பாடல் எண் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 386வது பாட்டு. 386வது பாட்டு. 24வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. காரணம், சிலப்பதிகாரத்தில் புகார காண்டத்தில் 165வது பாடலாக இது உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று சரி, காரணம் தவறு. என்ன தவறுனா, இது புகார் காண்டத்தில் இல்லை, சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது. ஆனால் இது இருக்கும் இடம் வஞ்சிக்காண்டம். வஞ்சிக்காண்டத்தில் தான் இருக்குது. 25வது கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய். இதற்கான விடை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 26வது கேள்வி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கூற்று தமிழின் கண்டாய் என்னும் பாடலில் முதலில் தமிழன் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. காரணம், திருத்தாண்டகத்தில் 23வது பாடலில் அப்பர் எழுதியுள்ளார். இந்த இரண்டில் எது சரின்னு கேட்குறாங்க. விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அப்பர் எழுதியது திருத்தாண்டகம். 27வது கேள்வி, புவி நிலைகள் எத்தனை? இதற்கான விடை புவியுடைய நிலை 7 நிலை. 28வது கேள்வி, சரியான வரிசையை கண்டறிக. பூவுடைய நிலை 7ன்னு பார்த்தோம், அதை சரியாக வரிசைப்படுத்தணும். இங்கே விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பு,
மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் சரியான வரிசை. ஃபஸ்ட்டு அரும்பு வரணும், அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை, அப்புறம் மலர், அலர், வி, செம்மல். 29வது கேள்வி, மா ஒரு சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது. மா என்பதற்கு பல பொருள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குளம் என்பது வராது. மா என்பதற்கு துகள், வண்டு, அளவு அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்கிறது. 30வது கேள்வி, மா என்னும் சொல் குறிப்பது எதை? எதை குறிக்கிறது? இதற்கான விடை மா என்றால் திருமகள் என்று அர்த்தம். 31வது கேள்வி, தாவர இலைப்பெயர்களை பொருத்துக. தாவர இலைப்பெயர்களை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, கமுகு கூந்தல், தாளை மடல், நாணல் தோகை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BACD. 32வது கேள்வி, தமிழ் எண்களை பொருத்துக. தமிழ் எண்களையும் அரபு எண்களையும் பொருத்தணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு எண்கள். கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிறது 2, ngா அப்படிங்கிறது 3 கரெக்டு, சா என்பது 6 இது கரெக்டு, ஏ என்பது 7 இது கரெக்டு. அப்போ விடை ABCD. 33வது கேள்வி, பொருத்துக. வேளாண்மை, உழவர், வெள்ளம், கோடை இந்த சொற்கள் முதல்ல இடம்பெற்றுள்ள நூலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை என்ற சொல் கலித்தொகையில் 101வது பாட்டில் இருக்குது. உழவர் என்ற சொல் நற்றினியில் 4வது பாட்டாக இருக்குது. வெள்ளம் என்பது 10 அப்படிங்கிற நூலில் 15வது பாட்டாக இருக்குது. கோடை என்பது அகநானூரில் 42 பாட்டில் இருக்குது. இங்கே எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலான்னா, வேளாண்மை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு களி சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிட்டு போய் தான் வேளாண்மை பண்ண முடியும். உழவு பண்ணணுன்னா அது நல்ல திணையாக இருக்கணும். திணைனா நிலம், நல்ல நிலமாக இருந்தால் தான் உழவு பண்ண முடியும். அடுத்து வெள்ளத்தை பார்த்தா பதறுது, மனசு பதறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கோடை அகநானூறு. அடுத்து 34வது கேள்வி, சீரிலமை பிரித்து எழுதுக. சீரிலமை. இதற்கான விடை சீர்மை கூட்டல் இளமை. நிறைய பேர் சீர் கூட்டல் இளமை இதுவும் கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் சீர்மை கூட்டல் இளமை என்பது தான் கரெக்டு. 35வது கேள்வி, முடி, ஒளி, செல், புகழ் ஆகியவை இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. தொல்காப்பியம். 36வது கேள்வி, இடப்புறம் பிரித்து எழுதுக. இடப்புறம். இதற்கான விடை இடம் கூட்டல் புறம். இடம் கூட்டல் புறம். 37வது கேள்வி, அறிவியல் சிந்தனைகளை பொருத்துக. எந்த நூலில் எந்த மாதிரியான அறிவியல் சிந்தனை இருக்குது அதை பொறுத்து சொல்கிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கமாதலின்னு வரும். கார் 40 அப்படிங்கிறது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று குறிப்பிடும். 10 அப்படிங்கிறது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடுன்னு சொல்லும். நற்றினை என்பது கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறதவர்னு சொல்லும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா CBAD. 38வது கேள்வி, கடல் நீர் ஆவியாகி மேகமாக பொழிவதை பற்றி கூறும் பழந்தமிழ் இலக்கியங்களில் பொருந்தாதது எந்த நூல் வராதுன்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் வராது. முல்லைப்பாட்டு, கார் 40, பரிபாடல், திருப்பாவை, திருக்குறள் அதெல்லாம் வரும். திருமந்திரம் வராது. 39வது கேள்வி, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. இந்த பாடலில் கூறப்படும் அறிவியல் கருத்து என்ன? இந்த பாடலில் வரும் அறிவியல் கருத்து. இதற்கான விடை திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அளவு சுருங்காது. இதுதான் அறிவியல் கருத்து.
40வது கேள்வி கலைச்சொற்களை பொருத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன், மின்னஞ்சல்னா இமெயில், முகநூல்னா ஃபேஸ்புக். அப்போ விடை BACD இதான் விடை. இங்கே ஆப்ஷன் அடிக்கும் பொழுது தவறாக அடித்து விட்டார்கள், மன்னித்து கொள்ளவும். 41வது கேள்வி திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? விடைன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் எழுதியது திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. 42வது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக. கூற்று வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. காரணம் காற்று இயல்பாக வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இங்கே எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்குது. 43வது கேள்வி பொருத்துக. மாத்திரை அளவை கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, ஆயுதம் அரை மாத்திரை. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BAC. 44வது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டெஸ்ட்டு நாளைக்கும் வருது. நாளைக்கு 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தில் 2வது இயலிலிருந்து டெஸ்ட் நடக்கும். 44வது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக. கூற்று மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. காரணம் மெய் என்றால் உயிர் என்று பொருள். இங்கே எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. என்ன தவறுனா காரணம் மெய் என்றால் உடம்பு என்று பொருள், உயிர் அப்படின்னு பொருள் கிடையாது. அதனால் கூற்று சரி, காரணம் தவறு. 45வது கேள்வி பொருந்தாத எழுத்தை கண்டறிக. எது பொருந்தாத எழுத்து? வல்லினம், மெல்லினம், இடையினம், அதை வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இம் என்பது பொருந்தாது. இ, இல், இர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையினம். இம் என்பது மெல்லினம். 46வது கேள்வி கடைசி கேள்வி பழமொழியின் சிறப்பு என்ன? பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது. அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் இயலை முடிச்சிட்டோம். நாளைய வீடியோவில் 2வது இயலை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகள்.